ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டோபியா கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஸ் ஸ்டிக் வச்சு ஸ்டோரேஜ் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பெருசாக ஒரு செவ்வக வடிவில் சார்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 40க்கு மேலே ஐஸ் ஸ்டிக் வச்சு ஒவ்வொன்றா வீடியோவில் காமிக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 40க்கு மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு அந்த பாக்ஸ் ரெடி பண்ணுற அளவுக்கு வந்துடும். ஒவ்வொன்றா வீடியோவில் காமிக்கிற மாதிரி கம்மு வச்சு ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிஃபாக ஒட்டிக்கோங்க. லைனாக வீடியோவில் நான் எப்படி காமிக்கிறேனோ அந்த மாதிரி ஒரே ஷேப்பில் லைனாக ஒட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த பாக்ஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் மேலேயும் கீழே அப்படின்னு ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. அதுக்காக தான் சொல்கிறேன். கரெக்டாக 40 ஸ்டிக் தான் ஒட்டணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு எத்தனை ஸ்டிக் ஒட்டணும் அப்படின்னு ஒட்டிட்டு நான் வந்து 40 ஸ்டிக்கு தான் ஒட்டியிருக்கேன். அதனால தான் 40 ஸ்டிக்குன்னு சொன்னேன். நான் ரவுண்ட் ஷேப்பில் செய்யணும் அப்படின்றதுக்காக அப்படி இந்த மாதிரி கட் பண்ணி அந்த சைஸில் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஷார்ட் கட் பண்ணி அதில் நீங்கள் லைனாக ஐஸ் ஸ்டிக்கை ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஒட்டியிருக்கீங்களோ அந்தளவுக்கு ஒட்டிட்டு அதை எந்த சைஸ் இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் செய்கிறனால நான் ரவுண்ட் ஷேப்புக்கு அதை ஒட்டி பார்த்துட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட்லாம் நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ பாக்ஸ் மாதிரி செய்கிறீங்க, இல்லை ஹார்ட் ஷேப்பு அந்த மாதிரி எந்த மாதிரி ஷேப்பில் செய்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் காம்பஸ் வச்சு 2 ரவுண்ட் போட்டுக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் செய்கிறனால நான் 2 ரவுண்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் பாக்ஸ் ஷேப்பில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துட்டு அந்த 2 ரவுண்டையும் நான் ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பாக்ஸ் மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் ஷேப்பில் 2 நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பாக்ஸ் செய்ய முடியும். அந்த 2 ரவுண்டும் ஒரே ஷேப்பில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் மேலேயும் கீழேயும் பாக்ஸு கரெக்டாக வரும். கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஐஸ் ஸ்டிக் வச்சு நம்ம ஒட்டிருந்தோம்ல அந்த பாட்டை இப்போ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஒவ்வொரு ஸ்டிக் மேலேயும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டார்க்காக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைட்டாக வேணுனாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐஸ் ஸ்டிக்கோட கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் பண்ணி அது வேறு கலராக தெரியும். நீங்கள் என்ன கலர் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் டார்க்காக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரவுண்டு மேலே க்ளூ கம் வச்சு ஸ்டிக் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட பாட்டை வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணனால நான் ரவுண்டாகவே சுற்றி அது மேலே க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்குது எனக்கு, அதனால அது மேலே நான் க்ளூ கன் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ஒட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக க்ளூ கம் வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் ரவுண்ட் கட் பண்ணி எடுத்தீங்களா அது மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு சைடில் கார்ட்போர்ட் ஷீட்டில் ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்து அதையும் கம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்மை வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் மேலே க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, கீழேயும் க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அது மேலே நான் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அது நான் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணல, காட்டன் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். காட்டன் வச்சு ஏன் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும். காட்டன் வச்சு பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அது ஒயிட்டாக தெரியும், மெர்ஜாகி தெரியும். மெர்ஜாகி தெரிகிறப்ப அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றனால அந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை நான் பண்ணுற மாதிரியே பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரொம்ப உங்களுக்கு அந்த பாக்ஸோட சைஸ் தெரியுது, சார்ட்டோட சைஸ் கலர் தெரியுது அப்படின்னா நீங்கள் ப்ரஷ் வச்சு அது மேலே கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதுவே நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் ஒயிட் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்ததும் மேலே நீங்கள் என்ன கலரில் வேணால் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலரில் ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணி அது மேலே சைடில் டாட்டாக 2 பக்கமும் இது பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பிக்சர், ஏதாவது ஸ்டாச்சு அந்த மாதிரி வரையணும் அப்படின்னா கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம், நேம் கூட எழுதிக்கலாம். அது உங்களோட விருப்பம். எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி இதில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லை நான் பண்ணுறதே பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.